ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 54. நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், திருப்பி 1 மந்தில் எனக்கு வெயிட் கெயின் ஆகிடுது. திருப்பி வெயிட் லாஸ் பண்ணுறேன், திருப்பி 1 மந்தில் எனக்கு வெயிட் கெயின் ஆகிடுது. அப்போ நான் எப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணுறது? லைஃப் ஃபுல்லாக நான் வெயிட் லாஸ்னே சொல்லிவிட்டு நான் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்க முடியுமா? நான் எப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுறது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறாது. நீங்களும் ஒரு வெயிட் லாஸில் இருந்து பிரேக் எடுத்த மாதிரி உங்களுக்கும் சூப்பராக ஃபீல் ஆகும். அது எப்படிங்க? இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னா, இதுதான் மேட்டரு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை கரெக்டாக பேலன்ஸ்டாக எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட்டு நெக்ஸ்ட்டு ஏறவே ஏறாது. நம்ம ஏனோ தானோன்னு ஒரு இட்லி, ஒரு சப்பாத்தி, ஒரு எக்கு அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம மறுபடியும் நம்ம வெயிட் கெயின் ஆக தான் செய்வோம். ஸோ ஒரு சில டிப்ஸ் மட்டும் ப்ராப்பராக டே பை டே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டே சாப்பிட்டோம்னா நம்ம டயட்டும் நல்லா கண்டினியூ பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாள் இது பண்ணி நம்ம ஸ்லோ மோஷனில் வெயிட் லாஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் இல்லை ஜீரா வாட்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு 1/2 hour கழிச்சு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க. எந்த ஜூஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்தேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னுலாம் நல்ல க்ளோ கொடுக்கும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன், ஃபைபர், காஃப் 3 பேலன்ஸ்டாக தான் நான் எப்போவுமே ஃபுட்டு பிளேட் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸாக சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறவே. இன்றைக்கி ஒரு கோவா எடுத்துகிட்டு ஃபுல் பாயில்டு எக் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஒயிட் எக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு உளுந்து களி தான் பண்ணியிருந்தேன். இதில் நான் வெல்லம் போட்டு சேர்த்து தான் பண்ணுவேன். என்னுடைய டயட்டில் நான் ஒயிட் சுகர் மட்டும்தான் நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஒழிய மித்தபடி நான் சுகர் எல்லாமே சேர்த்துக்க தான் செய்வேன். வெல்லம் சேர்த்துக்குவேன், நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு அந்த மாதிரி நான் சேர்த்துக்குவேன். ஏன்னா நம்ம லைஃப் லாங் சுகர் சேர்க்காமல் நம்ம லைஃப்பை ரன் பண்ணவே முடியாது. நம்ம லைஃப்பில் சுகர் சேர்த்துக்கலாம், பட் நல்லதாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிட் மார்னிங் இந்த மாதிரி சீட்ஸோ நட்ஸோ எது வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. கிரேவிங்ஸும் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சும் அது மாதிரி தான் எப்போவுமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. குக்கும்பர் எப்போவுமே இங்கே கிடைக்கிறனால என் பிளேட்டில் இருக்கும். உங்களால் முடிஞ்ச வெஜிடபிள்ஸுமே நிறையா ஃபைபர் சத்து இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் நிறையாவே எடுத்துக்கோங்க. நான்வெஜ்லாம் ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ நான்வெஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான்வெஜ்ஜில் ப்ரோட்டீன் தான் இருக்குது, வெஜிடபிள்ஸில் தான் ஃபைபர் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ பேலன்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துகிட்டு கருவாட்டு தொக்கு வச்சுருந்தேன். நல்லா சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு சூப்பராக கருவாட்டு தொக்கு வச்சுருந்தேன். வரகரிசி சாதம் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு சவுச்சவு கூட்டு எடுத்திருந்தேன். ஒரு சிலர் சொல்கிறீங்க, கமெண்ட்ஸில் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரெசிபி பண்ணும்போது ரெசிபியே சேர்த்து வீடியோவில் போடுங்க, எங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நீங்கள் சாப்பிட்றது மட்டும் ஓகே, ரெசிபி போட்டால் நாங்களும் பண்ணி பார்ப்போம்னு சொல்லுங்கள். இன்னும் யாருக்கு வேணுமோ எல்லாரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் காப்பி குடிக்கிறவங்க எடுத்துக்கலாம், பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஈவினிங் டைம் கிடைக்கிறப்ப ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். 1/2 hour 1 hourனால் ஸ்லோ மோஷனில் வாக்குனா ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. ஒரு 5000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். வெயிட்டாக இருக்கவங்க தான் வாக் பண்ணணும் இல்லை, யாராக இருந்தாலும் எல்லாருமே வாக் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நைட்டு டின்னர் சூப்பர் டேஸ்ட்டாக தான் எடுத்தேன். இன்றைக்கி நான் காப்ஸை கட் பண்ணிவிட்டு ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்க மாதிரி தான் எடுத்தேன். சிக்கன் போட்டு நான் இந்த மாதிரி சேலட் மாதிரியே எடுத்துக்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ரெசிபி வேணுன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ரெசிபின்னு சொல்லுங்கள், நானே உங்களுக்கு லிங்கை கமெண்ட் பண்ணி அனுப்புகிறேன். இதோடைய டேஸ்ட் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டு சவர்மா சாப்பிட்ட ஃபீலாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். நைட்டு டைமில் கொஞ்சம் காப்ஸ், இட்லி, தோசை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.